வணக்கம். காஞ்சிபுரம் சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என்னுடைய சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. டுடேஸ் ரெசிபி என்னவென்றால், இந்த சீசன் ரொம்ப காலிஃப்ளவர் நிறைய கிடைக்கும். இப்போ சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கோபி 65 கோபி ஃப்ரைட் ரைஸ். இந்த கோபி 65 ஃப்ரைட் ரைஸ் காம்போ ரெஸ்டாரண்ட்ல எப்படி இருக்கோ அதே டேஸ்ட்ல இருக்கும். ஆனா சோயா சாஸோ அஜினோமோட்டோவோ எதுவுமே சேர்க்காம வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ஸை வச்சு ரொம்ப ஈஸியா செஞ்சுட்டோம். இப்போ எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். கோபி ஃப்ரைட் ரைஸ்க்கு முதல்ல கோபி 65 எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். இப்போ காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக போட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் கட் பண்ணி. தேவையான அளவு உப்பு, தண்ணி. காலிஃப்ளவரை போட்டு ஒரு 5 நிமிஷம் அது சுட தண்ணியில் கொதிச்சா போதும். வேக வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வேக வச்சா காலிஃப்ளவர் நல்லா ரோஸ்டாக கிறிஸ்பியாக ஆகாது. தண்ணி கொதிச்சுன்னு இருக்கு. இப்போ உப்பை சேர்த்துடுறேன். காலிஃப்ளவரை போட்டுக்கலாம். 65க்காக நான் சின்ன சின்னதாக அதை ஃப்ரைட் ரைஸில் போட போகிறதுனால கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வெறும் 65 சாப்பிட போகிறதா இருந்தால் பெரிய பெரிய பீஸாகவே போட்டுக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ்க்குள்ளே இப்போ நல்லா கொச்சிடுச்சு. இதை நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். இதை மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போது 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை போடுறேன். 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கரம் மசாலா 1 டீஸ்பூன், சில்லி காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், அது 1.5 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. தயிர் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இல்லை லெமன் ஜூஸ் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துக்கலாம். முதல்ல நல்லா கலந்துக்கோங்க. அப்புறம் வேணா கொஞ்சமாக நம்ம வாட்டர் தெளிச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அதுவே நம்மளுக்கு போதும். பேன் சூடாயிடுச்சு. எண்ணெயை ஊற்றிக்கலாம். கோபி 65 பொரிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் நான் அப்படியே ஊற வச்சுட்டேன். இப்போ பொரிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நான் இந்த 65க்கு ஃபுட் கலர் சேர்க்கலை. நீங்கள் வேணும்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே வேணும்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நான் இதெல்லாம் சேர்க்கலை. இப்போ இந்த மாதிரி வெந்துடுச்சு. இப்போ எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம 65 பண்ணி வச்சுட்டோம். ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். பேன் சூடாயிடுச்சு. எண்ணெயை ஊற்றுறேன். வெங்காயம் முதல்ல போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு அரை வேக்காடு வெந்த உடனே நம்ம கேரட்டையும் பீன்ஸையும் போட்டுக்கலாம். இன்னைக்கு நான் ஸ்ப்ரிங் ஆனியன் போடலை. ஏன்னா இது கோபி ஃப்ரைட் ரைஸ்ன்றதுனால அதெல்லாம் நான் சேர்க்கலை. இருக்கிற காயை வச்சு தான் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துடுறேன்.
கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு காய்கறியில் கொஞ்சம் சர்க்கரையை சேர்க்குறேன். பாசுமதி ரைஸை கழுவி ஆஃப் பாயிலில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் சேர்த்துடலாம். ரைஸை போட்டு கலந்து விட்டுக்கலாம். நான் இதில் இந்த வாட்டி சோயா சாஸ் எதுவுமே சேர்க்கலை. காரத்துக்கும் சில்லி சாஸ் சேர்க்கலை. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செய்யறதுனால வெறும் பெப்பர் தான் சேர்க்க போகிறேன். பெப்பரை சேர்த்துடுறேன். பெப்பரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பொரிச்சு வச்ச கோபியையும் சேர்த்துக்கிறேன். இப்போ கலந்துடலாம். இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கோபி 65ம் கோபி ஃப்ரைட் ரைஸும் ரெடி. என்னுடைய சமையல் பிடிச்சிருந்தா போஸ்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.